தாத்தா தாத்தா தாத்தா. ஓ, யார் இது? தாத்தா, நான் தான் தாத்தா. யாரும்மா? நான் தான் தாத்தா. ஓ, நீயா? என்னம்மா சமாச்சாரம்? குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் செல்வங்களே. என்னடாம்மா விஷயம்? ஆ ஆ, தாத்தா, காலையில் உங்களை ஒன்று கேட்கணும் இருக்கிறேன். கேள்றா, என்னம்மா? நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா நமக்கு சக்தி இருக்கணும் இல்லையா தாத்தா? சக்தி இருந்தால் தான் எந்த வேலையை செய்ய முடியும். ஆமாடா சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் கண்களே. பாருங்கள், நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சக்தி இருக்க வேண்டும், மனசு இருக்க வேண்டும். நாமவே எதையும் செய்ய முடியாதுன்னே சொல்லலாம். எதுக்கும் மனசு இருக்கணும். மனசு உண்டானால் மார்க்கம் உண்டு சொல்வார்கள். அதே போல் நம்ம ஒரு வேலையை செய்ய வேண்டுமே என்றால் நமது உடம்பையே எடுத்துக்கொள்ளுங்கள். நமது உடம்பு செயல்பட வேண்டுமே என்றால் நம் உடம்பில் நமக்கு துணையாக, நமது உடம்புக்கு துணையாக உயிர் இருக்க வேண்டும். இந்த உடலிலே உயிர் இருந்தால்தான் இந்த உடம்பு சரீரம் செயல்படும். தாத்தா, ஆமாம் தாத்தா. அதே போல் தான் நம்ம ஒரு எந்த வேலையை செய்யணுன்னாக்கா நம்மால் எதையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நமக்கு ஒரு துணை இருக்க வேண்டும். ஒருத்தர் நம்ம கூட துணை இருந்தால் நமக்கு பக்க பலமாக இருக்கும். நம்மால் ஒரு எந்த வேலை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வேலையை செய்யணுன்னா நமக்கு சரியான ஒரு எப்படி உடலுக்கு உயிர் வேண்டுமோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் நமக்கு ஒரு துணை வேண்டும். ஆக்கமுள்ள ஒரு துணை வேண்டும். அதனால் நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு மேக்சிமம் போனால் நம்ம கடவுளுடைய துணையை கேட்டால் எப்படி உடலுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ, உயிரால் தான் எது ஒன்று செய்ய முடியுமோ, அதே போல் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலையும் கடவுளுடைய உதவி கேட்க வேண்டும். கடவுளுடைய உதவி நம்மில் இருந்தால் நம்ம எந்த காரியத்தையும் ஒரு தடங்கள் இல்லாமல் செய்ய முடியும். அதனால் எந்த வேலையை செய்யும்போது நம்ம கடவுளை நினைத்து கொள்ள வேண்டும். கடவுளை நினைத்தவுடன் அவர் கடவுள் வேறு எங்கேயாவது கவனத்தை வைத்து கொண்டிருந்தாலும், அவர் வேறு எங்கேயாவது பிஸியாக இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட உடனே கடவுள் நம்மிடம் வருவார். பாருங்கள், நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் தாத்தான்னு கூப்பிட்ட உடனே நான் என்னடாம்மா, என்ன விஷயம், யார் பேசுறது? நான் தான் தாத்தானா? ஓ, நீடாம்மா, என்ன வேணும் கேட்டேன்ல. அதே போல் கடவுள் உடைய உதவியை கேட்டால் கடவுள் நமக்கு உடனே வருவார், நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மோட துணையாக இருப்பார். அப்படி துணையாக இருக்கும்போது நம்ம எந்த வேலையையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம் கடவுளை அழைக்க வேண்டும். பாருங்கள், நம்ம அறியாமையில் நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது கடவுளை கூப்பிடாக்கிட்டு கூட நம்ம அறியாமல் செலவு போட்டுக்கிறோம், அல்லது கடவுளை நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்யணும். ஒருவேளை நம்ம கடவுளை அழைக்காமல் இருந்தாக்கா அவர் எங்கேயோ இருப்பார். கடவுளை கூப்பிட்டு, இறைவா, நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், எனக்கு பாதுகாப்பாக இரு, எந்த சைத்தான்களும்
ஆஹ், 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 எனக்கு இடைஞ்சூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுடைய அடையாளத்தை போட்ட உடனே உடனே ஓட்டுறது. நம்ம சுற்றி இருக்கிற பேய் நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க அடங்கி போயிடுவாங்க. அதனால் நம்ம ஒரு வேலை செய்யும்போது எந்த வேலை செய்யும்போதும் நம்ம கடவுளுடைய உதவியை நம்ம கேட்க வேண்டும். கடவுளை நினைத்து கொண்டு நாம் செய்ய இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி உடலுக்கு உயிர் இருந்தால்தான் உடல் வேலை செய்யுமோ, அதே மாதிரி நமக்கு கடவுளுடைய துணை, நம்மை படைத்த பரமன் பிதா அப்பா, அவரை கூப்பிட்ட உடனே அவர் நம்மை பாதுகாப்பாக இருப்பார். எங்கே தத்தா இருக்காருன்னா நம்மை சுற்றி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா காற்றை போல இருப்பார். காற்று பாருங்கள், நம்மை சுற்றி இருக்கும். நாம் சுவாசிப்பதற்கு காற்று எங்கேருந்து வருது தான் நம்ம நினச்சிருக்கிறோம். நம்ம காற்று நம்ம ஒன்றில் எதிர்ப்புறத்தில் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறது காற்று. அதனால் நம்ம எந்த திசையிலையும் சுவாசம் செய்தால் காற்று நமக்கு நம் சுவாசத்திற்கு நம்ம உயிரை காப்பதற்கு காற்று கிடைத்து கொண்டே இருக்கும். எங்கே இருக்குது காற்று? நம்மை சுற்றி இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் எங்கே இருக்கிறார்? நம்மை சுற்றி இருக்கிறார். அணுக்களை போல் இருக்கிறார். அணுக்களை பற்றி நான் அதிகமாக பேசியிருக்கிறேன். அணுக்கள் நம்மை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது. ஓகே சொல்லுங்களே, நமக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கடவுளுடைய உதவியை கேட்டு நம் காரியத்தை செய்தால், அது நமக்கு நன்மையாக இருந்தால், உண்மையிலேயே நமக்கு அது தேவையாக இருந்தால், கடவுள் நமக்கு உதவியாக இருப்பார், அந்த காரியத்தை நடத்தி வைப்பார். ஒருவேளை நமக்கு அது அவசியம் இல்லை என்று அவருக்கு தெரிந்தால் பொறுத்திருந்து அவர் நம்ம காரியங்களை செய்வார். எப்படி இருந்தாலும் நம் கடவுளுடைய துணையை கேட்க வேண்டும். சரிங்க தாத்தா, காலையில் கடவுளை பற்றி சொல்கிறீங்களே, நீங்கள் கடவுள் மாதிரி வந்து சொன்னீங்களே, எப்படி கடவுளை மாதிரி வந்து சொன்னீங்கனாக்கா, நான் உங்களை கூப்பிட்டேன் காலையில், தாத்தா தாத்தா சொன்னோன்னே நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க பாரு தாத்தா. யார் இது? ஓ சொல்லிட்டு, என்னம்மா என்ன வேணும்? நான் ஏதோ ஒன்று கேட்கணுன்னா கேள்மா சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நானே தாத்தாவே அப்படி இருக்கும்போது நம்ம படைத்த கடவுள் நம்ம கூப்பிட்ட உடனே அவர் கடவுள் வருவார். வருவாரா? எங்கிருந்து தாத்தா வருவார்? ஏரோப்ளேனில் வருவாரா? ட்ரெயினில் வருவாரா? எப்படி பஸ்ஸில் நமக்கு கூப்பிட்டு அவர் எப்போ வருது தாத்தானாக்கா, அந்த சொன்ன நம்மை சுற்றி காற்று எப்படி இருக்கிறதோ, அணுக்கள் எப்படி நம்மை சுற்றி இருக்கிறதோ, அந்த மாதிரி கடவுள் நம்மை சுற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எப்போது நம்ம அவருடைய உதவியை கேட்கிறோமோ உடனே தருவார். சொல்லுகிறாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் நம்ம கடவுளை அழைத்தால், கடவுளுடைய உதவியை கேட்டால், நீங்கள் நினைத்தாலே போதும் சொல்லிட்டு நம்ம அறியாமல் நம்ம அவருடைய அடையாளத்தை, சிலுவை அடையாளம் நமக்கு தெரிஞ்சது, சிலுவை அடையாளம், சிலுவையை அடையாளத்தை கண்டவனை பேய் ஒரே ஓட்ட ஓடிவிடும். ஆனால் சிலுவை அடையாளத்திலே கடவுள் இருக்கிறார். அது சிலுவை அடையாளத்திலே கடவுள் மரித்திருக்கிறார். ஆவியா அந்த சிலுவை அடையாளத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. எப்போ நம்ம சிலுவை அடையாளம் போடுகிறோமோ அந்த கடவுளுடைய ஆவியானது உடனே செயல்படும். ஒரு இடத்துல சொல்லுவாங்களே, அந்த இடத்துல போவதுலாம் அங்கே யாரை செத்துட்டுருக்குறாங்களோ அவருடைய ஆவி அங்கேயே இருக்கும் அப்படின்னு சும்மா அவர் எதுக்கு ஒரு இதுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சிலுவையிலே இறைவன் இறந்து இருக்கிறார், செத்து இருக்கிறார். அப்போ அந்த சிலுவையை சுற்றி அவருடைய ஆவி அங்கேயே இருக்கும் இல்லவா? கடவுளுடைய ஆவி கிடைக்கணுமே. நம்ம சிலுவை போட்ட உடனே அந்த சிலுவையில் இருக்கிற ஆவி, கடவுளுடைய ஆவி
நம்மை பாதுகாக்கும். அதுதான் ஒன்றும் தெரியாது, சும்மா சுலபப்பட்டால் போதும். நம்ம சுற்றி இருக்கிற சைத்தான், நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கெல்லாம் அடங்கிடுவாங்க, அடங்கிடுவாங்க. எஸ், ஓகே. நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதோ கடவுளை நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு உண்மையிலேயே அது தேவையாக இருந்தால் அது செயல்படும், நமக்கு கிடைக்கும். நான் கேட்டுவிட கிடைக்கலனாக்கா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. நம்ம தான் சொல்லுவோமே, எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் சொல்கிறோமே. அந்த வகையில் எல்லாம் செயல்படும். ஓகே. இன்றைக்கி எங்கேயாவது போனாக்கா கூட யாருன்னா துணைக்கு கூட்டின்னு போங்க. பாருங்கள், எங்கேயோ ஒரு காவலர் ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு போலீஸ்காரர் போகிறாரு வச்சுங்க, எப்போதும் 2 பேர் அனுப்புவாங்க, 2 பேர் போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம துணைக்கு ஒருத்தர் வச்சுக்கணும். அப்போ தான் மற்றவங்க யாருன்னா நம்மளை ஏமாத்துறது வந்தால் கூட, கூட யாராக்கிறாடா, நம்ம உஷாராக டீல் பண்ணோம். தனியாக தான் அவனை ஏமாற்றிடலாம், கூட யாரோ ஃப்ரெண்டை துணைக்கு யாரை கூட்டின்னு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு கொஞ்சம் அடக்கி நம்மக்கிட்ட டீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்போ கடவுளை உதவி வாங்கிக்கின்னு கடவுளை கூப்பிட்டுன்னு நம்ம போகிறோமோ, எந்த சைத்தானும் எந்த அசுத்த ஆவியும் நம்மை நாடாது. தாத்தா, நீங்கள் சொன்னின்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற பேய்களை ஓடிச்சு தாத்தா. எஸ், நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. தாத்தா சொல்வதை கேளுங்கள். தாத்தா சொல்வது எல்லாற்றையும் கேளுங்கள் என்று நான் உங்களை சொல்லவில்லை. அறிவுரை, உங்களுக்கு ஞானத்தை, அறிவை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நான் சொல்வது உங்களுக்கு நன்றதாக தெரிந்தால் நீங்கள் தாத்தா சொல்வதை கடைப்பிடிவீங்கள். ஓகே.